அந்த வில்ல வளைச்சு நான் பூட்டி டங்காரம் பண்றவனுக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சுயம்பரம் வச்சு பாணாசுரன் உள்பட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கிற அறிஞர்காரெல்லாம் சொல்லுவேன். ராவணனும் வந்தான். நான் வளைச்சு நான் பூட்டிட்டேன்னா என்னுடைய பரமேஸ்வரனுக்கு அகௌர்வம் தான். வீரனே இல்லாத பூமியா போயிடுத்தே இந்த பூமின்னு 2 கையும் தூக்கிண்டு சீதையை பார்த்து தாப்பப்பட்ட. அதனாலதான் ராவணனை பார்த்து சொல்றா, உன்னை இந்த க்ஷணமே நான் அழிச்சுட வேண்டாங்கிற. எப்படிடா தீர்மானம் பண்றதுன்னு பார்த்தா சிவதனுசையே பந்தயமா வச்சுட்டான். எப்படி பந்தயம் வச்சான், சுயம்பரம் எப்படி வச்சான் அப்படின்னா, ஜனகன் இந்த சிவதனுசை எடுத்து அவ இடதுகையால தூக்கினாலும் பெட்டிய சிவதனுசை எடுத்து நிறுத்தி நேராக நிறுத்தி, இப்போ எப்போதுமே வில் நான் பூட்டி இருக்காது, நான் கயிறு சும்மா சுற்றி இருக்கும். எப்போ யுத்தமோ அப்போதான் நான் பூட்டணும். இந்த சிவதனுசு குச்சி மாதிரி இருக்கு, இதை வளைச்சு நான் பூட்டணும். நான் பூட்டினா உண்டி போராது, அப்படி டைட்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த கயத்தை ஒரு தடவை இழுத்து விட்டா டங்குன்னு சத்தம் வரும், டங்காரம்னு பேர். அந்த வில்ல வளைச்சு நான் பூட்டி டங்காரம் பண்றவனுக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சுயம்பரம் வச்சேன். எத்தனையோ பாணாசுரன் உள்பட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கிற அறிஞர்காரெல்லாம் சொல்லுவார். ராவணனும் வந்தானா. நான் கைலாச பர்வதத்தையே தூக்கினவன், ஆனா நான் பூட்ட மாட்டேன். ஏன் நான் பூட்ட மாட்டேன் அப்படின்னா, இது சிவதனுசு, யாராலும் தொட முடியாத தனுசா இருக்கு. நான் வளைச்சு நான் பூட்டிட்டேன்னா என்னுடைய பரமேஸ்வரனுக்கு அகௌர்வம்னா, அதனால நான் பூட்ட மாட்டேன். வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன்னு விட்டான் ராவணன். எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்தா இல்லை, முதல்ல அசச்சான்னா இத்தனை காரியமும் பண்ணணும். நான் கிருஷ்டம் கொஞ்சம் தளர்த்தி விட்டானா ராவணன். ஜனகன் யாராலும் தூக்கி நிறுத்தி வளைச்சு நான் பூட்ட முடியல. பார்த்தான் ஜனகன், நீங்க நான் பூட்டி டங்காரம் பண்ண வேண்டாம், நான் பூட்டினா போதும், பொண்ணை கொடுத்துரு. அதுவும் முடியல. அப்புறம் தளர்த்தினான், நீங்க நான் பூட்ட கூட வேண்டாம், அந்த வில்லை எடுத்து நிறுத்தினா போறோம், சீதையை கொடுத்துரு. அதுவும் முடியல. துளி அசைச்சா போறோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் அரகரான்னு கண்டத்தில் தான் போட்டுக்க முடியும், தொடவே முடியல. நான் கிருஷ்டம் ந சட்டாத்கிருதம் நமிதம் ஸ்தானாச்சனத்யாஜிதம் கேனாபீதமஹோதனு கிமதுனா நிர்வீரமுர்வீதலம். 2 கையும் தூக்கிட்டானா ராவணன். ஜனகன் இப்படி வீரன் இருப்பான்னு நினைச்சுண்டு என்னுடைய பொண்ணுக்கு சிவதனுச பந்தயமா வச்சேன்னு, வீரனே இல்லாத பூமியா போயிடுத்தே இந்த பூமின்னு 2 கையும் தூக்கிண்டு சீதையை பார்த்து தாப்பப்பட. சீதைக்கு இந்த சிவதனுசையே சுயம்பரத்துக்கு பந்தயமா வச்ச தாத்பரியம், 6 வயசுல அதை தூக்கினவளாம் சீதை. அதனால தான் ராவணனை பார்த்து சொல்றா, உன்னை இந்த க்ஷணமே நான் அழிச்சுட வேண்டாங்கிறா. ஏன்னா உலகத்தில் உள்ள மகாவீரர்களால கூட தொட முடியாத சிவதனுச இடது கையால நாத்தினவள் 6 வயசுல. அதனால எனக்கு ராமர் வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த க்ஷணமே உன்னை சமாப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சீதை சொல்றான்னா, சீதைக்கு அவ்வளவு சக்திங்கிற. விஸ்வாமித்திரருடைய யஜ்ஞ சம்ரட்சணம் சுவாமி பண்ணினார் பாலலீல. கௌமாளி கேளி கோபாயித கௌஷிகாத்வரா ரகுவீர கத்தியம்னு பண்ணியிருக்க. திருவகீந்திரபுரம்னு இருக்குங்க, அங்கே தான் சுவாமி தேசிகன் அவருடைய சந்நிதி இருக்கு.
அவர் ரகுவீர கத்தியம் அந்த க்ஷேத்திரத்தில் தான் பண்ணார் அப்படின்பா பெரியவாள். அந்த ரகுவீர கத்தியத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த ரகுவீர கத்தியம் ராமாயணம். அது அந்த ராமாயணம் அதில் எந்த அபசப்தமும் இல்லாத ராமாயணம். அபசப்தமே கிடையாது, அழகான ராமாயணம். தசரத சரமர்ண விமோச்சனா, ராமாவதாரம் ஒரே கத்தியம். என்ன பண்ணினார் ராமாவதாரம் பண்ணி அப்படின்னா, தசரதனுடைய கடைசி கடன் இருக்க அந்த கடனை போக்கினார். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, புத்திரன் பிறந்தால் கடன் நீங்க. பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜா பித்ருபியா, ஒரு குழந்தை பிறந்தா பித்ருக்கடன் நீங்கிடும். இது வேதம் சொல்றது. அதை தேசிகன் சொல்லும் பொழுது தசரத சரமர்ண விமோச்சனாம், வேதார்த்தத்தை தர்மத்தை சொல்றாரு. அதுபோல இந்த ராமாயணம் முழுக்க ரகுவீர கத்தியம் அழகா இருக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.